வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பள்ளிப்பாளையம் சிக்கன். இதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 3, கறிவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 2, தேங்காய் கீறியது 1/4 மூடி, தக்காளி 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், வரமிளகாய் பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், கறி மசால் பொடி 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் அலசி வச்ச நாட்டுக்கோழியை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நான் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கின பிறகு கீரைன தேங்காய் பீசஸையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கலாம். பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு ஃபுல்லாக வணக்கிடணும். இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசால் பொடி, மிளகு பொடி, வரமிளகாய் பேஸ்ட்டு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய் பேஸ்ட்டுக்கு 20 மிளகாயை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு 6 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.